டூரி டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ஜிஎம் குமார் டைரக்ட் பண்ணி பிரபு நடித்த அறுவடை நாள் படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு அமிர்தேஸ்வரன் குவைத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஜிஎம் குமார் இயக்கிய அறுவடை நாள் வெற்றி படமாகவே அமைந்தது. மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ண போகிற அடுத்த படத்தில் துருவ் விக்ரம் விஜய் சேதுபதியோடு சேர்ந்து நடிக்க போகிறாருன்னு வர செய்தி உண்மையானு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. மணிரத்னத்துடைய அடுத்த படத்தில் துருவ் விக்ரம் விஜய் சேதுபதி ஆகிய இருவரும் இணைந்து நடிக்கிறார்கள் என்ற செய்தி அப்பட்டமான உண்மை கலப்பில்லாத ஒரு செய்தி. மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து முழுக்க புதுமுகம் நடிக்கின்ற ஒரு படத்தை தான் அவர் இயக்க இருக்கிறார். அந்த படத்துக்கு பின்னால் விஜய் சேதுபதியோடு இணைந்து ஒரு படத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள்ளே இருக்குது. நடிகர் அஜித் குமார் திடீர்னு மீடியா பக்கம் வருவதற்கான காரணம் என்னன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அஜித் ஏதோ மீடியாவிலிருந்து விலகி இருந்ததை போல இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களே, எப்போ அஜித் மீடியாவிலிருந்து விலகி இருந்தார்? ஹீரோக்களுக்கு டைரக்டர்கள் பெயர் மாற்றும் பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்குதான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நடித்து கொண்டிருக்கின்ற ஹீரோக்களுக்கெல்லாம் பெயர் மாற்றம் செய்ய முடியுமா என்ன? புதுமுகமாக அறிமுகமானவர்களுக்கு தான் பெயர் மாற்றம் செய்ய முடியும். இப்போ சமீப காலமாக அப்படி எத்தனை புதுமுகங்கள் அறிமுகமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ணி ரஜினி சார் நடிக்க போகிற படத்தில் அனிருத்தை தவிர வேற யாரும் இசையமைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நெல்லையிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. சுந்தர் சி ரஜினி காம்பினேஷனில் இது வரைக்கும் ரஜினியோடு இணைந்து பணியாற்றாத ஒரு இசையமைப்பாளர் பணியாற்ற கொஞ்சம் வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் நடிக்கிற டிசி படத்துக்கு வரவேற்பு அவ்வளோ பெருசாக இல்லை, அதற்கு காரணம் என்னன்னு கடலூர்லேருந்து நிஷாந்த் கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் நடிக்கின்ற டிசி திரைப்படம் வெளியாகி விட்டதா என்ன? அந்த படம் திரையரங்கில் வெளியாகி ஏதோ அந்த படத்தை பார்க்க கூட்டமே வரல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. லோகேஷ் கனகராஜ் நடிக்கின்ற படத்துக்கு வரவேற்பு இல்லை அப்படின்னு நீங்கள் எதை வச்சு தீர்மானிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆரியன் படம் வெற்றி படமா, அந்த படத்தின் வசூல் என்னன்னு விஜயன் திருவாரூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆரியன் திரைப்படம் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியல, ஆனால் அந்த படம் வெற்றி படமாக அமையவில்லை. கார்த்திக் சுப்புராஜோட அடுத்த படம் என்ன, அந்த படத்தில் யார் நடிக்க போகிறாங்கன்னு சுந்தர் வாழப்பாடியிலேருந்து கேட்டிருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜ் அடுத்து முழுக்க புதுமுகங்கள் நடிக்கின்ற ஒரு படத்தை தான் இயக்கி இருக்கிறார். அதற்கான தொடக்க விழா அண்மையிலே மதுரையிலே நடைபெற்றது. மூவி ரிவ்யூவர்ஸோட ஒரு ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ எதிர்பார்க்கலாமான்னு ஹரி சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஜோஷுவா படத்தில் நடித்த வருண் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பிரபு ஆட்டையாம்பட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு நடிகருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வருவது அப்படின்றது அந்த நடிகருடைய முந்தைய படத்தினுடைய வெற்றியை பொறுத்தது தான். ஜோஷுவா பொறுத்த வரைக்கும் கௌதம் வாசுதேவன் இயக்கத்திலே அவர் நடித்த திரைப்படம் மிகுந்த பொருட்செலவிலே உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான படம். அந்த படம் வெற்றியடையாததன் காரணமாகத்தான் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கல. நடிகை சமந்தா ஏதாவது தமிழ் படத்தில் நடிச்சிட்டு வராங்களான்னு வசந்த் பரந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நடிகை சமந்தா இப்போதைக்கு எந்த ஒரு தமிழ் படத்திலும் நடிக்கவும் இல்லை, நடிப்பதற்கு ஒப்பந்தமும் ஆகலை. தேர்தலுக்கு பிறகு நடிப்பதற்காக விஜய் கதை கேட்டு வருவதாக வரும் தகவல் உண்மையான சிவனேசன் ராசிபுரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கின்ற செய்தியிலே 1% கூட உண்மை இல்லை. ஒரு நடிகர் பயோபிக்கில் நடிப்பது அவருடைய திறமையை நிரூபிக்கவா அல்லது அந்த நபரை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தவா? சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. பயோபிக்கில் நடித்தா தான் ஒரு நடிகருடைய திறமையை வெளிப்படும் அப்படின்னு எப்படி நீங்கள் முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பயோபிக்கில் ஒரு நடிகர் நடிக்கிறார் என்றால் அதுக்கு காரணம் அந்த பயோபிக் நடிக்க அவருக்கு வாய்ப்பு வருவது தான். அதை தாண்டி அந்த படத்தை நடித்தா தன்னுடைய திறமையை நிரூபித்துக் கொள்ளலாம் என்பதற்காகவோ அல்லது அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி வெளி உலகத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு அது வசதியாக இருக்கும் என்பதற்காகவோ எந்த நடிகரும் பயோபிக்கில் நடிக்கிறது இல்லை. தசாவதாரம் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு ஜாக்கி சான் வந்திருந்தார். நீங்கள் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தீங்களா, ஜாக்கி சானை சந்திச்சிங்களான்னு சென்னையிலேருந்து தருண்குமார் கேட்டிருக்காங்க. ஜாக்கி சான் கலந்து கொண்ட தசாவதாரம் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு நான் போகலை. அபிஷன் ஜீவின் நடிச்சிருக்க படம் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓடிடி ரைட் சேல் ஆயிருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு ஷாலினி சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு படத்தை ஓடிடி நிறுவனம் வாங்குறாங்கன்னா அதுக்கு அந்த படத்துடைய தலைப்பு முக்கியம் இல்லை, அந்த படத்தில் யார் நடிக்கிறாங்க, யார் இயக்குகிறாள் என்பது தான் முக்கியம். அபிஷேக் ஜீவித்தை பொறுத்த வரைக்கும் முதல் படத்திலேயே தன்னுடைய திறமையை ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் நிரூபித்தவர் அவர். அதன் காரணமாக தான் அந்த படத்தினுடைய ஓடிடி உரிமையை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஊமை விழிகள் படத்தோட டைரக்டரான அரவிந்த்ராஜ் சமீபத்தில் டைரக்ட் பண்ண தேசிய தலைவர் படம் நீங்கள் பார்த்தீங்களா, படம் எப்படி இருந்ததுன்னு செந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தேசிய தலைவர் படத்தினுடைய உருவாக்கத்திலே சில பிரச்சனைகள் அரவிந்த்ராஜுக்கு இருந்தன, அதெல்லாம் படத்தில் தெரியுது. அதையெல்லாம் தாண்டி சிறப்பாகவே அந்த படத்தை இயக்கியிருந்தார். அந்த காலத்தில் ஆங்கிலத்தில் நன்றாக பேசி நடிக்கக்கூடிய நடிகர் யாருன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அந்த காலத்திலே மிக அழகாக ஆங்கிலம் பேசி நடித்த நடிகர் அப்படின்னா வி கோபாலகிருஷ்ணன் சொல்லலாம். பல திரை நட்சத்திரங்கள் அந்த காலத்தில் ஆங்கில படங்களை பார்க்க போகும்போது அவரை தான் கூட்டிகிட்டு போவாங்களாம்.
படம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த கதையை பற்றி விளக்கமாக மற்ற நடிகர்களுக்கு எடுத்து சொல்லாராம் வி கோபாலகிருஷ்ணன். அந்த அளவுக்கு ஆங்கில புலமை பெற்றிருந்தவர் தான் அவர். உரியடி விஜயகுமார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தனம் திருச்செங்கோடுலேருந்து கேட்டிருக்காங்க. உரியடி விஜயகுமார் தன்னுடைய அடுத்த படத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். டைரக்டர் சங்கர் அடுத்து டைரக்ட் பண்ண போகிற வேல்பாரி படத்தோட வேலைகளை தொடங்கி விட்டாரான்னு அருண் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. வேல்பாரி படத்தினுடைய வேலைகளை தொடங்குவதற்கு சங்கர் தயாராக தான் இருக்கார். ஆனால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் அப்படின்றது தான் இன்னும் முடிவாகலை. தயாரிப்பாளர் முடிவானால் தானே அந்த படத்தினுடைய வேலைகள் சுறுசுறுப்பாக தொடங்கும். புஷ்கர் அண்ட் காயத்ரி மாதிரி 2 டைரக்டர்ஸ் இயக்கிற படங்களில் 2 பேரும் சேர்ந்து ஒரே காட்சியை இயக்குவாங்களா இல்லை வேறு வேறு காட்சியை இயக்குவாங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. இரட்டை இயக்குனர் சேர்ந்து ஒரு படத்தை இயக்குகிறார் என்றால் படப்பிடிப்பு தரத்தில் அவங்க 2 பேருமே ஸ்டார்ட் கட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பராசக்தி படத்தை இயக்கியது கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் பிஞ்சு ரெட்டையர்கள் தான். இந்த ரெட்டையர்களில் பஞ்சு தான் படப்பிடிப்பு தளத்தில் இருப்பார். அவர் தான் ஸ்டார்ட் கட்டெல்லாம் சொல்லுவார். கிருஷ்ணன் படப்பிடிப்பு தளத்தில் அவருடைய வேலையில் தலையிடவே மாட்டார். ஆனால் படத்தினுடைய திரைக்கதை, வசனம் இதெல்லாம் கவனம் செலுத்துவார். இப்படித்தான் ஒரு படத்தினுடைய உருவாக்கத்தில் 2 இயக்குனரும் இணைந்து பணியாற்றுவார்கள். அடுத்து என்று ஒரு தகவல். தேவர் பிலிம் தயாரிப்பிலே உருவான கொங்கு நாட்டு தங்கம் படத்தில் ஆனந்தனும் புஷ்பலதாவும் ஜோடியாக நடித்திருந்தாள் என்பது உங்களில் பல பேருக்கு தெரியும். ஆனால் முதல்ல அந்த படத்தில் நடிக்க இருந்தவர் யார் தெரியுமா? வெண்ணிராடை நிர்மலா. அப்போ அவருடைய பெயர் சாந்தி. வைஜந்தி மாலாவுடைய நடன கோவிலே இருந்தார் சாந்தி. கொங்கு நாட்டு தங்கம் படத்திலே ஆனந்தனுக்கு ஜோடியாக நடிப்பதற்காக வந்த சாந்தியை பார்த்த உடனே அந்த அலுவலகத்தில் இருந்த எல்லோரும் ஆச்சரியத்திலே உறைந்து போனாள் என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு அழகான தோற்றம் கொண்டவராக சாந்தி இருந்தார். அதனால் நிச்சயமாக அந்த படத்தில் அவர் தான் கதாநாயகன் நடிப்பார் என்று கூட அங்கிருந்த பலரும் அப்போதே முடிவெடுத்தார். ஆனாலும் அந்த படத்தில் அவர் நடிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் ஆரூர்தாஸ் செய்த ஒரு வேலை. ஆரூர்தாஸ் ஒரு வசனத்தை கொடுத்து சாந்தியை பேச சொன்னார். சாந்தி அந்த வசனத்தை பேசிய குரல் இருக்க, அது அப்படிப்பட்ட ஒரு சன்னமான குரல். அது மட்டும் இல்லாமல் சாந்தி இயல்பாகவே கொஞ்சம் சாந்தமான குணம் கொண்டவர். இந்த கொங்கு நாட்டு தங்கம் படத்துடைய கதாநாயகியுடைய பாத்திரம் இருக்க, அது கொஞ்சம் முரட்டுத்தனமான பாத்திரம், அதிர்ந்து பேச வேண்டிய ஒரு பாத்திரம். அதன் காரணமாகத்தான் அந்த படத்தில் சாந்தி நடிக்க முடியாமல் போனது. இந்த சம்பவம் நடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு பின்னால் வெண்ணிராடை என்ற படத்திலே ஸ்ரீதரின் மூலம் அறிமுகமானார் சாந்தி. அப்பா அவருடைய பெயர் நிர்மலா என்று பெயர் மாற்றம் பெற்றிருந்தது. அந்த படம் வெளியானதுக்கு பின்னாலே முதல்ல சாந்தியாக இருந்த நிர்மலா வெண்ணிராடை நிர்மலா என்று திரையுலகினரால் அழைக்கப்பட தொடங்கினார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அடுத்த சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் தளபதி. சென்னை திரைப்பட பயிற்சி கல்லூரியில் நாசர், ரகுவரன், அருண் பாண்டியன், அர்ச்சனா, ஆர்.கே. செல்வமணி, ஆர்.வி. உதயகுமார் போன்ற பலரோடு படிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற தளபதி இயக்குனர் மணிவண்ணனிடம் பல திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றி கிழக்கு வெளுத்தாச்சி, நம்ம அண்ணாச்சி, அன்பு ஆகிய 3 திரைப்படங்களை இயக்கியுள்ள இவர் பல சின்ன திரைத்தொடர்களை இயக்கியிருக்கிறார். திரைப்பட பயிற்சி கல்லூரியில் நீங்கள் படித்த போது நாசர், அருண் பாண்டியன் தவிர யாரெல்லாம் அவங்க கூட படித்தாங்க? ராம்கி, அர்ச்சனா, ரகுவரன். செகண்ட் இயர் பண்ணும்போது வந்து கண்டினியூட்டி எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து செய்யக்கூடிய அந்த ஆக்ஷன்லேயே கதை புரிய வைக்கணும். எப்படி இருந்தது அந்த இன்ஸ்டியூட் வாழ்க்கை? ரொம்ப என்ஜாயபிள் வாழ்க்கை. எங்கள் இன்ஸ்டியூட் பாய்ஸ் வந்து அந்த ஆக்டிங்காக இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் கூட போனால் மற்ற இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பொறாமையாக இருக்கும். பஸ்ஸில் போகும்போது அடிப்பாங்க. பட் நான் வந்ததுக்கப்புறம் என்னன்னா, இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் வந்து அன்ன போஸ்டாகவே நான் வின் பண்ணேன். தேர்ட் இயரில் வந்து நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலைன்னு சொல்கிறேன். அப்போ என்னைய ஆபாவானனும் அரவிந்த் சாரும் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.